ஹாய் கைஸ், ஐ எம் விஎஸ் பாரதி. இப்போ தூத்துக்குடி விளாத்தி குளத்தைச் சேர்ந்த பெண்ணானது கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இது உண்மையான குற்றவாளியா, அதாவது அதாவது இப்போ தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு குற்றவாளிய பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பெண்ணோட நகைக்கண்ணுல இவனோட சதை இருந்துச்சு, அதாவது இவனோட கைரேகை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? இல்ல மேலிடத்திலிருந்து, அதாவது இப்போ உள்ள ஆட்சியிலிருந்து மேலிடத்திலிருந்து இப்போ எலெக்ஷன் டைம் வேற வருது. இந்த விஷயத்த இப்போ பெருசு பண்ணீங்க அப்படின்னா பேரே கெட்ட பேர் ஆயிடும். அதனால இந்த விஷயத்த தளர்த்த பாருங்க, அதாவது பெருசு பண்ணாம அமைதிப்படுத்த பாருங்க அப்படின்னு மேலிடத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு குற்றவாளிய சரணடைய சொல்லி ஜாமீன்ல வெளியெடுக்க சொல்லலாமா அப்படின்னு பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். இது உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்க முடியும் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த குடும்பத்தில் கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதாவது ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க. இதே விஷயம் ஈரான், ஈராக், இந்த மாதிரி சிங்கப்பூர், துபாய், எந்த மாதிரி கண்ட்ரி ஆகட்டும், அங்கெல்லாம் நடந்திருந்தா அங்கே இருக்கிற தண்டனையே வேற மாதிரி இருக்கும். இங்கே உள்ள மாதிரி கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. இது மோசமான ஒரு அரசியல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. இதே நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம அக்கா தங்கச்சி வீட்லேயோ இது நடந்திருந்தா நம்மளால ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள்? சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட கையில் தானே இருக்குது.